வெல்லம் பருப்பு கலந்த இனிப்பு வாசம் வீசும்போது அந்த வீட்டு பக்கம் செல்லும் யாருக்கும் குழந்தை பருவ நினைவுகள் மனதில் எழுந்துவிடும். இது சாதாரண பலகாரம் அல்ல, கெட்டி உருண்டை. ஒவ்வொரு தீபாவளிக்கும் சுவையாகவும் உறவின் பாசத்தோடும் கலந்த இந்த பாரம்பரிய பலகாரம் இன்னும் சில குடும்பங்களின் சமையல் அறைகளில் உயிருடன் வாழ்கிறது. சுங்காய் காப்பாரில் வசிக்கும் 75 வயது ருக்கு பாட்டி இன்னும் அந்த பாரம்பரிய பலகாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார். நான் சிறு வயதிலிருந்து கெட்டி உருண்டை செய்து வருகிறேன். முதலில் என் வீட்டில் கற்றுக்கொண்டேன். திருமணமான பிறகு என் மாமியார் வீட்டிலும் இதையே தொடர்ந்தேன். ஆனால் அவர்கள் இன்னும் சிறந்த பாரம்பரிய முறையில் செய்ய கற்றுத்தந்தார்கள் என்று அவர் கூறினார். அந்த காலத்தில் வந்து கெட்டி உருண்டை, முறுக்கு, வடை இதுதான் சுடுவாங்க. எங்கள் அம்மாலாம் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு செஞ்சுருவாங்க. ஆனால் 2 நாளுக்கு முன்னுக்கே கெட்டி உருண்டை செஞ்சு வச்சிரும். மற்றதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு செய்வாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நாங்கள் எல்லாம் பசியாரிட்டு பக்கத்து வீடுலாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணுவோமே. அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காதுமோ. கம்பத்துலலாம் அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்காது. அவங்க வீட்டில் என்ன தேவைன்னா நாங்கள் எல்லாம் போய் ஒன்றா செய்வோம். அவங்க நம்ம வீட்டில் வந்து செய்வாங்க. அந்த மாதிரி எஸ்டேட் வாழ்க்கை மாதிரி முடியாது. மேலும் ருக்கு பாட்டி கெட்டி உருண்டையை பாரம்பரியமாக செய்யும் வழிமுறையை மீடியா ஸ்லாங்கருடன் பகிர்ந்தார். நான் வந்து கச்சா வறுத்து போடுவேன், பாசி பயிறு வறுத்து போடுவேன், எல்லாம் நுணுக்கணும் போடுவேன். அப்புறம் பொட்டுக்கடையில் வறுத்து போடுவேன், எள்ளு வறுத்து போடுவேன், தேங்காய் சின்னதாக வெட்டி வெயிலில் காய வச்சு அதையும் வறுத்து போடுவேன். அப்புறம் பாவு காய்ச்சும் போது சுக்கு போடுவேன், ஏலக்காய் தூள் போடுவேன். போட்டு பாவு எடுத்து கெட்டி உருண்டை பிடிப்போம். அரிசியும் வறுத்து வச்சுக்கணும். அது அரிசி இல்லாமல் நம்ம பிடிக்க முடியாது. நம்ம எல்லாம் கேட்குறாங்க, ஏன் பாட்டி பிளாஸ்டிக் பை போட்டு பிடிக்கலன்னு. பிளாஸ்டிக் பை போட்டு நம்ம சூடாக அது வந்து இது பண்ணணும். அப்படி கையில் ஒட்டும், பிளாஸ்டிக் முடியாது. அதனால அரிசி போட்டு நம்ம கையில் வச்சு பாவு எடுத்து கெட்டியாக பிடிச்சி போட்டோம்னா இன்னும் 2-3 பேர் அதை கட்டி அமுக்கி போடுவோம். தீபாவளி காலத்தில் ருக்கு பாட்டியின் வீடு இனிப்பின் வாசத்தால் நிரம்பி இருக்கும். யார் வந்தாலும் கொஞ்சம் கெட்டி உருண்டை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவார். மதம் இனம் என எந்த வித்தியாசமும் இல்லாமல் என் கெட்டி உருண்டை சுமைத்தாலே எல்லோருக்கும் பிடிக்கும் என்று அவர் பெருமையுடன் கூறினார். இன்றைய வேகமான உலகத்தில் பாரம்பரியம் மறந்து போகிற சமயத்தில் ருக்கு பாட்டி போன்றோர் நமக்கு அதை நினைவூட்டுகிறார்கள். தீபாவளியின் ஆனந்தம் ஒளியில் மட்டுமல்ல, குடும்ப பாசத்தில், பாரம்பரிய சுவைகளில் மனதை இணைக்கும் அந்த இனிப்புகளில் தான் உள்ளது. எல்லோரும் அன்போடும் பாசமோடும் தீபாவளியை கொண்டாட வேண்டும். என் கெட்டி உருண்டையைப் போல இனிமையாக வாழணும் என்று ருக்கு பாட்டி புன்னகையுடன் கூறினார். என் பிள்ளைங்களே எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு காலையில் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு உங்களோட செல்லங்களை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பட்டாசுலாம் உங்கள் கையில் கொடுக்காதீங்க. அவங்கள கொஞ்சம் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.